காத்தாயி அம்மனின் அருளடியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் நல்ல செய்தி உங்களை வந்தடைய வாழ்த்துகள். அபிராமி அந்தாதி பாடல் எண் 41. அறிவாளிகளுடன் நட்பு ஏற்பட இந்த பாடலை படியுங்கள், கேளுங்கள். புண்ணியம் செய்தனமே மனமே, புது பூங்குவளை கண்ணியும் செய்ய கணவரும் கூடி நம் காரணத்தால் நன்னி இங்கே வந்து தம் அடியார்கள் நடு இருக்க பண்ணி நம் சென்னியின் மேல் பத்மபாதம் பதித்திடவே. நெஞ்சமே, நமக்காக குவளை போன்ற கண்களை உடைய அபிராமி தேவியும் அவருடைய கணவராகிய சிவந்த திருமேனி உடைய சிவபெருமானும் சேர்ந்து இங்கே எழுந்தருளி நம்மை அடியவர்களின் திருக்கூட்டத்தில் இருக்குமாறு செய்து நம்முடைய தலைமீது தங்களின் திருவடி தாமரைகளை பதிய வைத்தனர். என்னே நாம் செய்த புண்ணியம்! ஆம், நல்ல அறிவாளிகளோடு தொடர்பு ஏற்பட வேண்டும் என்றால் அம்பிகையினுடைய சிந்தனை நம் இதயத்துக்குள் தோன்ற வேண்டும். அவளின் திருப்பாத கமலங்கள் நம்முடைய சிந்தையிலே வந்து அமர்ந்துவிட்டால் நமக்கு ஏற்படக்கூடிய தொடர்புகள் அனைத்தும் நல்ல தொடர்புகளாகவும் அறிவாளியாகவும் இருப்பார்கள். நல்ல அறிவாளியாவுடன் ஏற்படக்கூடிய நட்பு நம்மை உயரத்திற்கு அழைத்துச் செல்லும். ஆம், நல்லவர்களாகவும் அறிவாளிகளாகவும் இருக்கக்கூடிய தொடர்பு நமக்கு கிடைக்க காத்தாயி அம்மன் திருவருள் செய்ய வேண்டும். தினம் தினம் அபிராமி அந்தாதி சிந்திப்போம். நம்மை அணைத்து காக்கும் காத்தாயி அம்மனின் திருப்பாதங்களை சிந்திப்போம். அப்போது நம் தீய வினைகள் சிந்திப்போகும். நன்றி, வணக்கம்.